மகளிர் உரிமை தொகை 2500 பற்றி புதிய தகவல் வெளியாகியிருக்கு. ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறாங்க, எந்த தேதியிலிருந்து கொடுக்க போகிறாங்க, இந்த 2500 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு மிக முக்கியமான நியூஸ் காத்துட்ருக்கு. குறிப்பாக ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க சுமார் 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை வாங்குற 1,31,00,000 மகளிருக்கும் ஒரு செம இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வரப்போகிற 15ஆம் தேதிக்குள்ள ஒரு முக்கியமான ப்ராசஸை நீங்கள் கட்டாயமாக செஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு பணம் ஏறும். அது என்ன ப்ராசஸ்? வாட்ஸ்அப்பில் பரவுற மாதிரி இந்த மாதமே 2500 ரூபாய் வந்துடுமா? தளபதி சிஎம் விஜய் அவர்களின் புதிய பிளான் என்ன? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கிரேஸ் பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன். அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ரேஷன் கார்டு சம்பந்தமாக வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துருவோம். நிறைய கிராமங்களில் ஏன் சிட்டியில் கூட இப்போ ரேஷன் கடைகளில் ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது வர 15ஆம் தேதிக்குள்ள குடும்பத்தில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் ரேஷன் கடைக்கு நேராக போய் அவங்களோட பயோமெட்ரிக் அதாவது கைரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் 3 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, யார் பேரெல்லாம் கார்டில் இருக்கோ அத்தனை பேரும் போய் ரேஷன் கடை மிஷினில் கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குடா திடீர்னு எல்லாரையும் கைரேகை வைக்க சொல்கிறாங்க? இதுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. சம்பந்தம் இருக்கு, பெரிய சம்பந்தம் இருக்கு. உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கைரேகை வைக்கும்போது அரசு கிட்ட இருக்க உங்க டேட்டா எல்லாமே செக் பண்ணப்படும். அதாவது நீங்க புதுசா இடம் வாங்கியிருக்கீங்களா, கார் வாங்கியிருக்கீங்களா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல தாண்டிடுச்சா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்றீங்களா, இப்படின்னு அத்தனை டேட்டாவும் ஃபில்டர் ஆகும். இந்த மறுசீரமைப்பு ப்ராசஸ் அதாவது ரீவெரிஃபிகேஷன் மூலமா தகுதியானவங்களுக்கு பணத்தை கண்டினியூ பண்ணவும் தகுதியற்றவர்களை நீக்கவும் அரசு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன்ல இறங்கியிருக்கு. அதனால இந்த 15ஆம் தேதிக்குள்ள கைரேகை வைக்கிறத அசால்ட்டா விட்டுறாதீங்க. அடுத்ததா எல்லாரும் ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த 2500 ரூபாய் பற்றி தான். நம்ம தாவேகா டிவிக்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சூப்பர் வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி தொகையை 2500 ரூபாயா உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் முதலமைச்சர் ஆனதும் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எகிரிடுச்சு. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதம் 15ஆம் தேதி 2500 ரூபாய் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முக்கியமா சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் 15ல் 2500 உறுதியா வரும் அப்படின்னு செய்திகள் அப்படின்றது
தீயா பரவிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரும்போது இந்த திட்டத்தை அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலை அப்படின்னாலும் இப்போ 2500 அப்படின்றது மகளிர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நிதி சுமையை குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு, அவங்களுடைய சேமிப்புகளுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இந்த 2500 ரூபாய் இருக்கும். ஸோ அதனால் முக்கியமாக இதுக்கு கவனம் செலுத்தி வராங்க. இந்த 2500 ரூபாய் திட்டம் எப்போ செயல்படுத்தப்படும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக அரசியலில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் மாநிலத்தின் கவனத்தை முழுமையாக மகளிர் நலத்திட்டங்கள் பக்கம் திருப்பியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே தாவேக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மகளிர்கள் அனைவருமே இந்த திட்டத்தை கண்டிப்பா தாவேக தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் செயல்படுத்துவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், அது மட்டும் இல்லாம இப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த விஜய் அவர்கள் அறிவிப்பை எப்போ வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருந்த திமுகவினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பேரை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரி மாற்ற போறதாகவும் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஸோ இது பெண்கள் மத்தியே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த தாவேக அறிவித்திருந்த முக்கிய வாக்குறுதிகளில் இந்த 2500 ரூபாய் மகளிர் திட்டம் அப்படின்றது முதன்மையா இருந்துச்சு, முதன்மையா பார்க்கப்பட்டுச்சு. மகளிர் தரப்புல ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2500 மகளிர் தரப்புல மிகப்பெரிய நிதி சுமை குறைக்கும் அப்படின்றதுனால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல தாவேக வெற்றி பெற்றிருந்துச்சு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம்மும் ஆயிட்டாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம்மும் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மே மாதம் தொகை வழங்கப்படுமா, 2500 ரூபாய் உயர்த்தி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல பயனாளிகளும் ரொம்பவே நம்பியிருந்தாங்க. ஆனா இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு பண்றதுக்காக கால அவகாசம் தேவை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே கொடுத்த பயனாளிகளுக்கு தொடர்ச்சியா 2500 வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மே மாதம் பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா கடந்த ஆட்சியில் கொடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில அவங்க கொடுத்த மாதிரியே 1000 ரூபாய் தான் மே மாதம் அதே பேர்ல 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் நம்ம சேனல்ல இந்த தகவலையும் சொல்லியிருந்தோம். மே மாதம் 1000 ரூபாய் அனைத்து பெண்கள் வங்கி கணக்கிலையும் வரவு வைக்கப்பட்டிருந்துச்சு. மே மாதம் 15ஆம் தேதி காலையில 8 மணிக்கே நிறைய பேருக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் குழுவில் ஜூன் 15ஆம் தேதி அன்று பெண்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வேகமாக பரவி வந்துச்சு. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்க குடும்ப தலைவிகளுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 வயசுக்குள்ள இருக்க மகளிருக்கு மட்டும்தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க.
அப்போ 60 வயசுக்கு மேல உள்ள அனைவருக்குமே பணம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கு. அவங்கள இந்த திட்டத்துல இருந்து பிரிச்சு முதியோர் ஓய்வூதிய திட்டத்துல ஓல்டேஜ் பென்ஷன்ல வந்து சேர்த்து விட போறாங்க. ஸோ நீங்க வந்து 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை வந்து கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் 3000 ரூபாயா உயர்த்தி கொடுக்க போறதா அரசு வட்டாரங்கள்ல சில இன்ஃபர்மேஷன் வந்து கசிஞ்சிருக்கு. முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் எப்போ வந்து உயர்த்தி கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதனால் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருக்கும் பணம் வந்து கட் ஆகாது, அதிகமாக தான் கிடைக்க போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே அந்த 2500 ரூபாய் வந்துட்டு நம்ம தாவேகா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சூப்பர் வாக்குறுதி வந்து கொடுத்திருந்தாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி தொகையை 2500 ரூபாயா உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் முதலமைச்சரானதும் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமாகவே மாறிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் 15ல 2500 ரூபாய் உறுதியா வரும் அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. ஆனா அரசு வட்டாரத்துல விசாரிச்சப்போ இது முற்றிலும் வதந்தி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாசமும் வழக்கம் போல உங்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகும் அந்த 1000 ரூபாய். அப்போது 2500 ரூபாய் எப்போ தான் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். விஜய் ஏமாத்திட்டாரா அப்படின்னு அவசரப்பட்டு முடிவுக்கு வராதிங்க. அதுக்கு ஒரு மாஸ் பிளான் வந்து இருக்குது. அப்போது அந்த 2500 ரூபாய் எப்போ தான் வரும்? இப்போ தமிழ்நாட்டில் 1,31,00,000 பேர் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே வருஷத்துக்கு சுமார் 15,600 கோடி செலவாகுது. இதை 2500 ஆக்குனா வருஷத்துக்கு 39,000 கோடி தேவைப்படும். ஏற்கனவே நம்ம மாநிலம் கொஞ்சம் கடன் சுமையில இருக்கிறதால உடனே தூக்கி கொடுத்துட முடியாது. இதனால தான் சிஎம் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்காரு. நிர்வாக விதிப்படி ஒரு புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யாம அரசாணை வெளியிடாம தொகையை உயர்த்த முடியாது. இது குறித்து சில நாட்களுக்கு முன்னாடி நிதியமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் அவர்களும் வேளாங்கண்ணியில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதன்படி நம்ம தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. அந்த பட்ஜெட்ல தான் இந்த 2500 ரூபாய்க்கான அதிகாரப்பூர்வ மாஸ் அறிவிப்பு வந்து வரப்போகுது. சில அதிகாரிகள் என்ன ஐடியா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எடுத்த உடனே 2500 கொடுக்காம முதல் கட்டமா 1500, அப்புறம் 2000 ரூபாய், அதுக்கப்புறம் 2500ன்னு படிப்படியா உயர்த்தலாம் அப்படின்னு ஆலோசனையும் போயிட்டு இருக்கு. அதனால பட்ஜெட் தாக்கல் ஆகிற வரைக்கும் எந்த வாட்ஸ்அப் வதந்தியையும் நம்பாதீங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள ரேஷன் கடையில போய் கைரேகை வைக்கல அப்படின்னா உங்களுக்கு உரிமை தொகை மட்டும் இல்லை, உணவு பாதுகாப்புத்துறை மூலமா கிடைக்கிற ரேஷன் பொருட்களும் ரத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா வீட்டுக்காரர் மட்டும் ரேஷன் கடைக்கு போற வழக்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்டி வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் கைரேகை வச்சிடுங்க. அது உங்க கார்டை சேஃபா வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.